எம்பி வந்து ஒரு தொகுதிக்கு சுல்தான் கிடையாது. எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர் கிடையாது. நான் நினைச்சா நாளைக்கு கலெக்டரை மாத்தலாமா? முடியாது. நான் நினைச்சா நாளைக்கு வந்து தாசில்தாரை மாத்தலாமா? என்னால முடியாது. நான் சொல்ற வேலையை செய்யாட்டி எஸ்பியை மாத்தலாமா? முடியாது. எனக்கு கொடுக்கப்படுகின்றது 5 கோடி ரூபாய் எம்பி லேட்ஸ் ஃபண்ட். அதை நான் என்னால செலவு பண்ண முடியும். மற்றதெல்லாம் நான் பரிந்துரை தான் பண்ண முடியும். எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவரே கிடையாது. யாராவது எம்பிக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அது தவறு. எல்லா வேலையும் நான் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா தான் பண்ணணும். சில விஷயங்களை மத்திய அரசாங்கம் திட்டத்தை நான் செயல்படுத்த முடியும். எம்பி என்ன செஞ்சிருக்காரு, எம்பி தப்பு. இப்ப எந்த எம்பியும் தனிப்பட்ட படிக்க நீங்க சென்ட்ரல் மெட்ராஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பியா தனியா கொண்டு வர்றாரு. தமிழ்நாடு அரசாங்கம் திட்டத்தின் மூலமாக தான் சில காரியங்கள் நடக்கும். ஒரு ஸ்ரீபெரும்புதூருக்கே ஃபேக்டரி வருதுன்னா எம்பியா கொண்டு வர்றாரு ஃபேக்டரியை. தமிழ்நாடு அரசாங்கம் ஒப்பந்தம் போடுகிறது, அதனால அங்க ஃபேக்டரி வருகிறது. அப்படி கேட்டீங்கன்னா என்னுடைய முயற்சியால் என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக அரசு கல்லூரி, சட்டக்கல்லூரி வந்திருக்கு, வேளாண் கல்லூரி வந்திருக்கு. அந்த மாதிரி தான். அப்ப முன்னாடி மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு சிவகங்கையில. இதை தான் சொல்ல முடியும். நானா எதா பண்ணேன்னு கேட்டா எம்பி ஃபண்ட் மட்டும் தான் இருக்கு. ஐ எம் நாட் எக்ஸிக்யூட்டிவ். இதனால இது பல பேர் இது புரிதல் இல்லாமல் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. எம்பியோட ரோல் என்ன? என்னுடைய ரோல் பாராளுமன்றத்துக்கு போகணும். அங்க அந்த விவாதத்தில் பங்கேற்க வேண்டும். எனக்கு கொடுக்கின்ற நிதியை நான் ஒழுங்காக செலவு செய்யணும். அதே நேரத்தில் மத்திய சர்க்காராக இருந்தாலும் மாநில சர்க்காராக அழுத்தம் கொடுத்து சில காரியங்களை செய்ய வேண்டும். அதுக்கு அவங்க வந்து கூட கோஆபரேட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்று 2 கல்லூரிகளை இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஒரு லா காலேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி கலைஞர் வந்து மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பெரிய காலேஜும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்திருக்கிற காலத்துல தான் வந்துச்சே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்துல வரவில்லை என்பது. அப்புறம் நேரடியாக ஆட்சியில் இருக்கும்போது பல காரியங்கள் நடந்திருக்கு. நாங்கள் மத்தியில் பாஜக அரசாங்கம் இருக்கும்போது அந்த கேள்வி அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்க என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கீங்க சிவகங்கைக்குன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை கேட்கணும். என்னால் முடிந்தது ரயில்வேக்கு அழுத்தம் கொடுக்குறேன், ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு அழுத்தம் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். என்னால் செய்ய முடிஞ்சது செய்து கொண்டு தான் இருக்கிறேன். சிஎஸ்ஆர் மூலமாக, டாடா குழுமத்தின் மூலம் சிஎஸ்ஆர் மூலமாக, முருகப்பா குழுமத்தின் சிஎஸ்ஆர் மூலமாக, டிவிஎஸ் சிஎஸ்ஆர் மூலமாக பல மெடிக்கல் பிஹெச்சியை வந்து சீரமைத்து இருக்கிறோம். அந்த மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கணும். அப்புறம் வந்து ஸ்கூல் டாய்லெட் கட்டியிருக்கோம். இதை தான் பண்ண முடியும். எம்பி என்னென்ன பண்ண எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் அ குட் எம்பி. ஐ எம் அ ப்ரோஆக்டிவ் எம்பி. மக்கள் பிரச்சனையை தயங்காமல் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையிலும் எல்லா மேடைகளும் தயங்காமல் பேசுபவன். என்னால் முடிந்ததை எல்லா காலத்திலும் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா எல்லாத்துக்கும் மேலாக உள்ளூர் பிரச்சனையில் நான் தலையிடுறது கிடையாது. என்னைக்கு யாராவது நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்களா? எங்க ஊர்ல ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. உள்ளூர் பஞ்சாயத்துல போய் ஏதாவது போய் சேர்ந்து நான் தலையிட்டு இருக்கேன்னா, அங்க கொடுக்குற கான்ட்ராக்ட் டெண்டர்ல எல்லாம் நான் தலையிடுறேன்னா, அதெல்லாம் நான் தலையிடுறதே கிடையாது. அதனால என்ன வந்து மற்றவங்களுக்கு வாடிக்கையாக எம்பி என்ன செஞ்சாருன்னு சொல்லி ஒரு மேலோட்டமான பார்வையில பார்க்காம எம்பி என்ன செய்ய முடியும், அதை இவர் செய்கிறாரா இல்லையான்னு தான் பார்க்கணும்.